இங்கதான் எல்லாம் மிரட்டுறான். நான் நுண்ணறிவல்லவன், நான் ரொம்ப ஷார்ப்பு, புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறான். இவ்வளவு அறிவுரைகளும் பெற்ற பின்னரும் கூட மக்கள் நேர்வழியில் செல்லவில்லை என்றால், நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போகலன்னா, மேக குடைகளினுடைய இறைவனும் வானவர்களும் தங்களிடம் வர வேண்டும், மேலும் விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இறுதியில் அனைத்து விஷயங்களும் அல்லாவிடமே கொண்டு வரப்பட இருக்கின்றன. அல்ல என்ன சொல்றான்? வானத்துல நானும் மலக்குகளும் வரணுமா? இப்போ இது வானத்துல மலக்குகளும் அல்லாவும் வர்றதுன்னா என்ன மீனிங்? என்ன அல்லாஹ் வர்றதுன்னா மீனிங் என்ன? அல்லாஹ் வர்றதுன்னா மீனிங் என்னன்னா அஸாப் வர்றதுன்னு அர்த்தம். குரான்ல இந்த குரான்ல இந்த மீனிங் புரிஞ்சுக்கணும். குரான் இப்படிதான் பேசும். குரான்ல எங்க எல்லாம் நான் வரட்டா அப்படின்னு பேசினா அடி உழுவுதுன்னு அர்த்தம். நம்ம மிரட்டுறோம்ல, நான் வரட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? வாங்க வெல்கம் அப்படின்னு அர்த்தமா? இல்ல, அடி பின் எடுக்க போறாங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அடி நடக்கும். அப்ப அதே அல்லாஹ் என்னங்கிறான், நானும் மலக்கும் வானத்திலிருந்து வரணுமாங்கிற. அப்ப நான் கூட சொன்னேன்ல, அணு ஆயுதம் தான் உழுவும்ட்டு. அணு ஆயுதம் எங்க இருந்து போடுறாங்க? இருக்கிறதுல எங்க ஹைட்டோ அங்க இருந்தா போடுவாங்க. ஏன்னா அது இந்த வெங்காய வெடி மாதிரி அடிக்கணும். அது ஃபோர்ஸ்ல வச்சு அடிக்கிற அளவுக்கு அது அவ்வளவு அப்போதான் அதோடைய ஃபுல் எஃபிஷியன்சி கிடைக்கும். கீழே இருந்து அடிக்க மாட்டாங்க. கீழே இருந்து இந்த சாதாரண பீரங்கில இருந்துலாம் அடிக்க மாட்டாங்க. நல்லா ஏர் ஃபிளைட்ல போய் தான் போடுவாங்க. ஃபிளைட்ல கிட்டத்தட்ட 30,000 அடி 40,000 அடி மேல போய் அங்க இருந்து ஃபுல் ஸ்பீட்ல அடிப்போம். அடிச்சா அது பிளாஸ்ட் அடக்கும். அப்ப அல்லாஹ் அதுதான் சொல்றான், வானத்திலிருந்து உங்களுக்கு அஸாப் வரணுமா?